அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைகள் உலக புகழ் பெற்றவையாக இருக்கிறதுக்கு காரணம் ஆச்சரியமான அனுமானங்கள், அதிரடியான நடவடிக்கைகள், இப்படி பல கட்டங்களை தாண்டி அவர் கண்டுபிடிக்கும் உண்மை. இதுதான் அது புகழ்பெற முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட கதை தொகுப்பிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான கதையைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லண்டன்லேயே புகழ்பெற்ற துப்பறியும் நிபுணர் யார் அப்படின்னா அது ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். அவர் கூடவே எப்போதும் தங்கியிருந்து அவருக்கு உதவி புரிபவர் டாக்டர் வாட்சன். இப்படி இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எனக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறார். இதை கேட்ட வாட்சனுக்கு ஆச்சரியம். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட வழக்காக இருந்தாலும் கலக்கமே இல்லாமல் செய்யக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட அவரே ரொம்ப கலக்கம் அடைகிறாருன்னா இந்த வழக்கு ஏதோ விசித்திரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வாட்சன் புரிஞ்சுக்கிறாரு. அதனால் அவர்கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹோம்ஸ் முகத்தில் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி வாட்சன், நீங்கள் என் கூட வர்றது எனக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிய இடம் தென்மேற்கு லண்டன். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை தான். அந்த வழக்கை சந்திப்பதற்காக தான் இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. அந்த விவரங்களை பற்றி ரயில் பயணத்தின் போது பேசிக்கலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது நீங்கள் செய்தித்தாளையெல்லாம் வாசித்து பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த வெள்ளி மின்னல் குதிரையை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஹோம்ஸ் வாட்சனை பார்த்து கேட்குறாரு. நான் மேலோட்டமாக தான் செய்தித்தாளில் படிச்சிருக்கேன், நீங்களே அதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன்னு கேட்க நீண்ட பெருமூச்சோடு ஹோம்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வெள்ளி மின்னல் அது ஒரு அரிய வகை குதிரை. அந்த குதிரை எல்லா போட்டிகளிலும் பந்தயத்தில் வெற்றி பெற்றுருது. அதன் மேலே பந்தயம் கட்ட நான் போட்டி போடுவாங்க. அப்படி ஒரு அரிய வகை குதிரை தான் காணாமல் போயிருக்கு. அன்று இரவே அந்த பயிற்சியாளர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த குதிரை இந்த நேரத்தில் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய பிரச்சனையே. ஏன்னா கொஞ்ச காலத்திலேயே மிகப்பெரிய போட்டி ஒன்று வருது. அதில் நிச்சயமாக இந்த வெள்ளி மின்னல் குதிரை தான் ஜெயிக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏகப்பட்ட பந்தய பணங்கள் வேற கட்டுறாங்க. இதனால் போட்டியாளர்கள் எல்லாமே கடும் கோபத்தில் இருக்காங்க. எப்படியாவது வெள்ளி மின்னல் குதிரைக்கு ஆபத்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வழக்கை தான் இப்போ நம்ம விசாரிக்க போகிறோம். வெள்ளி மின்னல் அதுக்கு எதுக்கு தெரியுமா பெயர் வந்துச்சு? கார் மேகத்துக்கு இடையில் மின்னல் வெட்டுற மாதிரி கருப்பு நிறத்தில் நெற்றியிலையும் கால்லையும் மட்டும் வெள்ளை நிறம் வெளேன்னு இருக்கும். அதனால் அதற்கு வெள்ளி மின்னல் அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அந்த குதிரைக்கு ஏகப்பட்ட போட்டி. அந்த குதிரையுடைய முதலாளியான கர்னல் ரொம்பவே இப்போ வருத்தத்தில் இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து செவ்வாய்க்கிழமை இரவே எனக்கு கடிதம் வந்துச்சு. இதை கேட்டுட்டு இருந்த வாட்சனுக்கு ஆச்சரியமே தாங்க முடியல. செவ்வாய்க்கிழமை மாலையே செய்தி வந்திருக்கு, நீங்கள் ஏன் இன்று வியாழக்கிழமை காலையில் தான் கிளம்புறீங்கன்னு கேட்க அதற்கு ஹோம்ஸ் கிட்ட நியாயமான ஒரு விஷயம் இருந்துச்சு. குதிரை பறந்த வெளியில் காணாமல் போயிருக்கு. அதனால் அது எங்காவது சுற்றி திரிஞ்சுட்டு திரும்ப வந்துடும் நினச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே காவல்துறை அதிகாரி வழக்கை பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வரட்டும்னு காத்திருந்திருப்பார் போல. அதனால தான் இன்று கிளம்புறாரு. அது எவ்வளோ பெரிய தவறுன்னு இப்போது ஹோம்ஸும் உணர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த குதிரை கிடைக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு வாலிபனை கைது செஞ்சுருக்காங்க. 30 வயது வாலிபனை கைது செய்ததற்கு நிறைய காரணங்களும் இருக்குது. அதை பற்றி சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லி மொத்த கதையையும் சொல்ல தொடங்கினார் ஹோம்ஸ். அந்த குதிரை பயிற்சியாளரான ஜான் 7 வருடங்களாக அந்த முதலாளியான கர்னலுக்கு கீழே வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் சிறந்த பயிற்சியாளர். குதிரை தொழுவத்தை முழுக்க அவர் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு கீழே 3 பசங்களை வேலைக்கும் வச்சுருந்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த குதிரை காணாமல் போயிருக்கு. அவரும் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு. தொழுவத்திலிருந்து ரொம்ப பக்கத்தில் தான் அவரோட வீடு இருந்துச்சு. அந்த தொழுவத்திலிருந்து வடக்கு பக்கமாக நிறைய சின்ன சின்ன வீடுகள் இருந்துச்சு. அங்கிருந்து 2 மைல் தொலைவில் அந்த குதிரைக்கு போட்டியாளரான இன்னொருவரின் தொழுவமும் இருக்குது. இப்படி தான் அந்த கட்டமைப்பு இருந்துச்சு. அங்கே திங்கட்கிழமை இரவு விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த ஜான் அப்படிங்கிற பயிற்சியாளரோட வீட்டிலிருந்து ஒரு பணிப்பெண் ஆட்டுக்கறி சமைத்த உணவை அங்கே வேலை பார்த்துட்ருக்கிற பையனுக்காக கொண்டு வந்திருக்கா. மொத்தம் 3 பசங்க அந்த தொழுவத்தில் வேலை பார்க்குறாங்கல்ல, அதில் 2 பேர் இந்த ஜான் அப்படிங்கிற பயிற்சியாளர் வீட்டிலையே சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஒருவன் மட்டும் குதிரைகளை பாதுகாக்கிறதுக்காக அங்கேயே தங்கியிருந்தான். அவனுக்காக தான் அந்த வேலைக்கார பெண் ஆட்டிறைச்சியை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா.
அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அந்த பெண் இருட்டில் விளக்கொழியில் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்ட ஒரு 30 வயது வாலிபன் அவளை நெருங்கி வரான். வந்தவனை பார்த்து அவள் பயந்துட்டா. அவன் கழுத்தில் ஏதோ ஒரு துணியை போட்டு கட்டியிருந்தான். அதுக்கப்புறமா அவகிட்ட வந்து, நீங்கள் ஜான் வீட்டில் இருந்து தானே வரீங்கன்னு கேட்டான். அவள் எந்த பதிலும் சொல்லாமல் நீங்கள் யாருன்னு கேட்க அவனோ அவனை பற்றிய விவரங்களை சொன்னான். அவன் யார் அப்படின்னா, பெரிய இடத்து பையன்தான், நல்லா படித்தவன் தான். அவன் குதிரைகள் மீது பந்தயம் கட்டுறதுல ரொம்பவே ஆர்வம் கொண்டவன். அதனால தான் இந்த வெள்ளி மின்னல் குதிரை இந்த வாட்டி பந்தயத்தில் கலந்துக்குமான்னு கேட்டுட்டு போக வந்தானா. அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஏதோ ஒரு குதிரையை இறக்க போகிறதாவும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி விசாரிக்க இவளுக்கு அது பிடிக்கவே இல்லை. உடனே அங்கே வேலை செய்கிற பையனை கூப்பிட்றா. இங்கே ஒருவன் வந்து பிரச்சனை பண்ணுறான்னு சொல்ல அவனோ, நீங்கள் விபரத்தை சொன்னால் நான் போயிட போகிறேன் அப்படின்னு சொல்ல அந்த பையன் வந்து நாயை அவிழ்த்து விடுறேன்னு மிரட்டுறான். அதை பார்த்து அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பெண் சாப்பாட்டை கொடுத்துட்டு நான் போய் முதலாளிகிட்ட சொல்கிறேன்னு அங்கிருந்து கிளம்புறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பயிற்சியாளரான ஜான் அன்று இரவு தூக்கம் பிடிக்காமல் எழுந்திருச்சு கிளம்பியிருக்காரு. அப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கு. அந்த நேரத்தில் அவரோட மனைவி எங்கே கிளம்புறீங்கன்னு கேட்டிருக்காங்க. குதிரைகளை பற்றி எவனோ விசாரிச்சிருக்கான். எனக்கு பயமாகவே இருக்குது, நான் போய் குதிரைகளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறாரு. அவள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம அன்று இரவு பயிற்சியாளர் ஜான் கிளம்பி வெளியில் வந்திருக்காரு. அப்படி போனதுக்கப்புறமா அவரோட மனைவி காலையில் எழுந்து பார்த்துருக்காங்க. அவரோட கணவர் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தொழுவத்தில் வந்து பார்த்தா இந்த வெள்ளி மின்னல் குதிரை காணாமல் போயிருக்கு. அதை பாதுகாக்க அங்கே படுத்திருந்த பையன் மயக்கத்தில் இருந்தான். அவன் சாப்பிட்ட சாப்பாட்டில் யாரோ மயக்க மருந்தை கலந்துருக்காங்க. இவங்க காலையில் எல்லோருமே குதிரையையும் அந்த பயிற்சியாளரான ஜானையும் தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு குன்று இருக்குது. 1/2 மைல் தூரம் தான் இருக்கும். அந்த குன்று கிட்ட அவரோட கோட் கிடந்திருக்கு. அதை பார்த்த உடனே அங்கே போய் அதை எடுத்துட்டு தேடி இருக்காங்க. அந்த குன்றிலிருந்து கொஞ்சம் பள்ளத்தில் சேரும் சகதியுமாக இருக்கிற இடத்துல தலையில் அடிபட்டு இறந்து போய் கிடந்திருக்காரு இந்த ஜான். அவர் ஒரு கையில் நேற்று இரவு வந்தானே ஒரு வினோத மனிதன், அவனோட கழுத்தில் கட்டி இருந்த துணி கையில் இருந்திருக்கு. இன்னொரு கையில் கத்தி இருந்திருக்கு, ரொம்ப கூர்மையான கத்தி. அவரோட காலில் கத்தியால் கிழிக்கப்பட்ட காயம், அவரோட மண்டையில் பெரிய அடி. இதனால தான் அவர் இறந்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் காவல்துறைக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அதிகாரி வந்து சோதனை பண்ணி பார்த்தார். அந்த இடம் சேரும் சகதியுமாக இருந்தனால அங்கே குதிரை போராடியதற்கான கால் தட அச்சு இருக்குது. அந்த அச்சை வைத்து தான் அங்கிருந்து குதிரை காணாமல் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வறண்ட நிலமாக இருக்கிறனால அதனுடைய காலச்சு எங்கேயும் பதியப்படலை. இப்போ குதிரை எங்கே போச்சுன்னு யாராலையுமே சொல்ல முடியல. இன்னொரு தகவலும் எனக்கு வந்துச்சு. அங்கிருந்து 1 மைல் தொலைவில் ஒரு நாடோடி கும்பல் இருந்தாங்களாம். அவங்களுக்கும் அன்று வந்த அந்த வாலிபனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு விசாரித்து பார்த்துட்டாங்க. ஏன்னா இவன் குதிரையை கொண்டு போய் அந்த நாடோடி கும்பல் கிட்ட கொடுத்து கூட ஒழிச்சு வைக்க சொல்லியிருக்கலாம். அது நடக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மின்னு தான் எனக்கு தோணுது. இப்படி எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்க வாட்சனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த இறந்து போன ஜானோட காலில் ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னீங்கல்ல, கத்தியால். அந்த கத்தியால் ஏற்பட்ட காயம் அவர் கையில் வச்சிருக்கிற கத்தியால் கூட ஏற்பட்டிருக்கலாம்ல. போராட்டத்தில் அவர் காலையே அவர் கிழிச்சிருக்க வாய்ப்புண்டு இல்லையா அப்படின்னு கேட்க ஹோம்ஸ் அவரை பாராட்டுறாரு. நீங்கள் சொல்கிறது ரொம்பவும் சரியான விஷயம்தான். அப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கைது செய்த வாலிபனுக்கு எதிராக சில ஆதாரங்கள் கூட இருக்குது. அவனோட கழுத்துப்பட்டை துணி அவரோட கையில் இருந்தது. அவரோட தலையில் அடிபட்டதற்கான காரணம் அவன் கையில் வச்சுருந்த கைத்தடியாக கூட இருக்கலாம். அது கனத்த இரும்பாலானதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அவன் மீது சந்தேகப்பட்டு அவனை கைது செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிபடாமல் தான் இருந்திருக்கும். ஏன்னா அவன் ஒரு வழக்கறிஞர். இப்படி ஆதாரங்களை விட்டுட்டு ஓடுற அளவுக்கு அவன் முட்டாளாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. இது என்னோட கருத்து அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறாரு. அதை எல்லாவற்றையும் சேர்த்து அவர் ஒரு கோட்பாட்டையே உருவாக்கி வச்சுருந்தார். அந்த கோட்பாட்டை தான் அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த வாலிபன் ஒரு வேலை குற்றவாளி அப்படின்னா இப்படி தான் நடந்திருக்கணுங்கிற கோட்பாடு தான் அது. அன்று இரவு அவன் அந்த தொழுவத்தில் இருக்கிற பையனுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்கணும். அவன் தூங்கினதுக்கப்புறமா மாற்று சாவியை பயன்படுத்தி அந்த தொழுவத்தை நீக்கி அங்கே உள்ளே இருந்து
அந்த வெள்ளி மின்னல் குதிரையை கடத்தி கொண்டு போயிருக்கணும். அவன் போய்கிட்டு இருக்கும்போது சந்தேகப்பட்டு அந்த பயிற்சியாளரான ஜான் வீட்டிலிருந்து கிளம்பி அவனை பின்தொடர்ந்திருக்கணும். அங்கே நடந்த போராட்டத்தில் அவரை அங்கிருந்து அவன் அடித்து கொண்டிருக்கணும். அதுக்கப்புறமா அந்த குதிரையை கடத்தி கொண்டு போயிருக்கணும். இதுதான் என்னோட கோட்பாடு, இப்படி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் பேசியபடியே ரயில் நிலையத்தில் இறங்குறாங்க. ரயில் நிலையத்தில் அவருக்காக 2 பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் குதிரையின் முதலாளியான கர்னல், இன்னொருத்தர் காவல்துறை அதிகாரி. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்ததுமே நடந்தவற்றை விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க சொன்ன கோட்பாடுகள் எல்லாமே தான் அவரும் சொன்னார். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை இரவு வேலைக்கார பெண் ஆட்டிறைச்சியை அந்த தொழுவத்தில் இருக்கும் வேலைக்கார பையனுக்காக கொண்டு வந்திருக்கா. வர வழியில் ஒரு வாலிபன் அவரை வழிமறைச்சிருக்காங்க. அவன் கழுத்தில் வினோதமான துணியை வேற கட்டியிருந்திருக்கான். அப்படிப்பட்ட அவன் அவளுக்கு காசு தரதா சொல்லியிருக்கான் இந்த வெள்ளி மின்னல் குதிரையை பற்றி விசாரிப்பதற்காக. அவளோ கோபப்பட்டு அந்த வேலைக்கார பையன்கிட்ட சொல்ல அவன் நாயை அவிழ்த்து விடுவேன்னு மிரட்ட அந்த வாலிபன் கிளம்பி போயிட்டான். இந்த நேரத்தில் தான் சாப்பாட்டை கொண்டு போய் அந்த வேலைக்கார பையனுக்கு அவள் கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிருக்கா. இந்த வேலைக்கார பையன் அங்கே வெளியிலேயே காத்துட்டு இருந்திருக்கான். எதற்காக அப்படின்னா, மேலும் 2 வேலையாட்கள் இறந்து போன ஜானோட வீட்டிலேயே இருந்திருக்காங்க. அவர்கள் வரும் வரை காத்திருந்துட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு அதற்கப்புறமா படுக்க போயிருக்கான். படுத்தவன் காலை வரை மயக்கத்திலேயே இருந்திருக்கான். அவன் சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜானோட வீட்டில் சாப்பிட்ட யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகலை. அவங்க சாப்பாட்டிலலாம் மயக்க மருந்து இல்லை. இப்போ இங்கே சாப்பிட்டவனோட சாப்பாட்டில் மட்டும் மயக்க மருந்து இருக்குது. அதனால தான் இந்த மயக்க மருந்தை கலந்தது அந்த புதிதாக வந்த வாலிபனாக இருக்குங்கிற சந்தேகம் வருது. அவனுக்கு யார் மயக்க மருந்தை விற்றுருப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த ஜான் தான் கையால் இருக்கிற கத்தியால் தான் தொடையில் காயம் பண்ணிக்கிட்டாரு. விசாரணையில் இதையெல்லாம் சொல்லணும்ல அப்படின்னு ஹோம்ஸ் கேட்க, காவல்துறை அதிகாரி ஆமாம் நிச்சயமாக சொல்லணும், அப்படி நிரூபிக்க முடியலனா அது அவனுக்கு ஆதரவாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம்ஸ் காவல்துறை அதிகாரியை பார்த்து இன்னொரு கேள்வியை கேட்டார். அவன் கழுத்துப்பட்டை துணி எப்படி ஜானோட கையில் வந்துச்சு? இறந்து போனவரின் கைக்கு அவன் துணி வந்திருக்கு அப்படின்னா அவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, அதை பற்றி விசாரிச்சிங்களான்னு கேட்க, ஆமாம் விசாரித்தோம். அவன் அந்த தொழுவத்தில் இருக்கிற பையனை விசாரிச்சுக்கிட்டு இருந்தபோது அவன் நாயை அவிழ்த்து விட்டான் இல்லையா, அதை பார்த்து பயந்து ஓடி இருக்கும்போது அவன் கழுத்தில் இருக்கிற துணி கீழே விழுந்துட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் தான் எந்த தவறும் பண்ணலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அவன் இங்கே விசாரித்த மாதிரி தான் மற்ற தொழுவங்கள்லையும் போய் விசாரணை பண்ணியிருக்கான். அதனால் அவன் மீது ஓரளவுக்கு தான் சந்தேகம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற சாட்சியங்கள் எல்லாம் அவனுக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஹோம்ஸ் காவல்துறை அதிகாரியை பார்த்து இன்னொரு கேள்வியை கேட்டார். சரி, நம்ம இப்போ எங்கே போய் விசாரிக்கலாம்? நேராக இறந்த ஜானோட வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவர்களும் சரின்னு சொல்லி அந்த தொழுவத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஜானோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி ஜானோட வீட்டுக்கு போகிற வழியில் அந்த நாடோடி கும்பலை பற்றியும் காவல்துறை அதிகாரிகிட்ட விசாரிக்கிறாரு ஹோம்ஸ். அப்போது அவங்க இங்கேருந்து 1 மைல் தொலைவில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட குதிரை போயிருந்தா அவங்க அதை வைத்து என்ன பண்ண போகிறாங்க? எங்கே கொண்டு வந்து விற்றாலும் மாட்டிக்குவாங்க இல்லையா? அதனால் அதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. இந்த வாலிபனுக்கும் அந்த கும்பலுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை அப்படின்னு காவல்துறை அதிகாரி சொல்ல ஹோம்ஸும் அதை ஆமோதிக்கிறாரு. இப்போ ஜானோட வீட்டுக்கு போகிறாங்க. இறந்தவருடைய கையில் இருந்த பொருட்களை எல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பெட்டியை தான் அங்கே அவரோட மனைவி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவரோட மனைவி நடந்தவற்றை எல்லாம் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதிகாலையில் மழையில் சொல்ல கேட்காம அவர் கிளம்பி போயிருக்காரு. காலையில் வரல அப்படிங்கங்காட்டி தான் அவங்க தேடி போயிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹோம்ஸ் அந்த பெட்டியை சோதனை பண்ணி பார்க்குறாரு. அதில் அவர் அணிஞ்சிருந்த தங்க செயின் எல்லாம் இருக்குது. அதோடு சேர்ந்து ஒரு பில் இருந்துச்சு. அது விலை அதிகமான ஒரு பெண்ணுடைய ஆடை வாங்கினதற்கான பில். அந்த பில் அவருடைய பேக்கெட்டில் இருந்து தான் எடுத்திருக்கிறாரு காவல்துறை அதிகாரி. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கத்தியை பார்க்குறாங்க. ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த கத்தி கண்ணில் இருக்கிற புரையை அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற கத்தி. ரொம்ப மெல்லிய கத்தி. அந்த கத்தியை பார்த்த உடனே டாக்டர் வாட்சன் கண்டுபிடிச்சிட்டாரு. அது புரை அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான கத்தி. இது இவர் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க அவரோட மனைவி சொல்கிறாங்க, இதை அவர் ரொம்ப நாட்களாக வச்சிட்ருக்காரு. எப்போதும் உடை மாற்றும் அறையில் இந்த கத்தியை நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். அன்று கிளம்பும்போது கூட பாதுகாப்புக்கோ எதுக்கோ இந்த கத்தியை எடுத்துகிட்டு தான் கிளம்புனாரு அப்படின்னு இறந்தவரின் மனைவி சொல்கிறத கேட்டு எல்லோருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க.
ஹோம்ஸ்க்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த கத்தி கையில் இருந்தும் எப்படி அடிபட்டு இறந்து போனாரு அப்படிங்கிறது தான். ஒருவேளை அந்த வாலிபன் அவர் கூட போராடி இருந்தா அவனுக்கு காயம் பட்டிருக்கணும். ஒருவேளை இவர் காயப்படுத்த முயற்சி செஞ்சிருக்கும் போது அதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் கையில் இருந்த இரும்பு தடியால் அவரோட தலையில் அடிச்சிருக்கலாம். அவர் இறந்து போயிருக்கலாம். இப்படி கூட நடந்திருக்கலாம். இப்படி தான் காவல்துறை அதிகாரியும் ஹோம்ஸும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரி, அந்த பயிற்சியாளர் ஜான் இறந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு பார்ப்போன்னு அங்கே கிளம்பி போகிறாங்க. கிளம்பும்போது ஹோம்ஸ் இறந்து போன ஜானின் மனைவி கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாரு. உங்களை நான் எங்கேயோ சந்திச்ச மாதிரியே இருக்கு, ஏதாவது விழாவில் சந்திச்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்க அவள் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறா. அதற்கு அவர் திரும்ப கேள்வி கேட்குறாரு. அன்னைக்கு கூட நீங்கள் நெருப்பு கோழியோட இறகால செஞ்ச புறா நிற ஆடையை அணிஞ்சிருந்தீங்கல்ல அப்படின்னு கேட்க அவளோ இல்லவே இல்லைன்னு மறுப்பு சொல்கிறா. நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறா. சரின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் அங்கிருந்து கிளம்பி போகிறாரு. காவல்துறை அதிகாரிக்கிட்ட ஹோம்ஸ் தடயங்கள் எல்லாம் அழிஞ்சிருக்காதா அப்படின்னு அந்த கொலை நடந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு கேட்குறாரு. ஆனால் அவரோ அதனால தான் நான் ஆரம்பத்திலிருந்தே தரை விரிப்பை போட்டுட்டேன், எந்த ஒரு கால் தடயமும் மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இன்னும் சேரும் சகதியுமாக தான் இருந்துச்சு. ஒரு குன்றுக்கு கீழே தான் அவர் விழுந்து கிடந்தார். அந்த இடத்த ரொம்பவே ஆர்வமாக ஆராய்ச்சி பண்ணினார் ஹோம்ஸ். ரொம்ப நேரமாக மேலையும் கீழையும் ஏற சுற்றி சுற்றி பார்க்க இப்படியே ஆராய்ந்துக்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல ஒரு மெழுகு சில்லை கண்டெடுத்தார். அதை பார்த்த காவல்துறை அதிகாரி ஆச்சரியப்பட்டார். நான் இருந்தபோது இது என் கண்ணில் படவே இல்லையே அப்படின்னு. அந்த மெழுகு சில்லை வைத்து ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க. இறந்து போன ஜான் இந்த மெழுகு சில்லை பயன்படுத்தி தான் வெளிச்சத்தை ஏற்படுத்தியிருக்கணும், அங்கே ஒரு வெளிச்சம் வேணும்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஹோம்ஸோட கையில் குதிரையோட காலச்சு, இறந்த ஜானோட காலச்சு, அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்ட வாலிபனுடைய காலச்சு மூன்றுமே இருந்துச்சு. மூன்றையும் வைத்து சோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தார். கடைசியாக அந்த இடத்தை தாண்டி குதிரையோட காலச்சு எங்கேயுமே இல்லை. வறண்ட நிலமாக இருந்தனால கண்டுபிடிக்க முடியல. இதனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா தான் தெரியும்னு சொல்ல இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற குதிரையின் முதலாளியான கர்னலுக்கு கோபம் வருது. சீக்கிரமாக என்னுடைய குதிரையை கண்டுபிடிக்காம என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்புறாரு. அவர் கூடவே அந்த காவல்துறை அதிகாரியும் கிளம்பி போக இங்கே ஹோம்ஸும் வாட்சனும் வேறொரு இடத்தை நோக்கி நடக்கிறாங்க. ஏன்னா குதிரையோட காலச்சு கொஞ்சம் தூரத்துக்கு இல்லை, ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் கழித்து அங்கே ஒரு ஈரமான நிலப்பகுதி இருக்குது. அங்கே குதிரையோட காலச்சு இருக்கலாம்ல, வறண்ட நிலப்பகுதியில் தான் இருக்காது, ஈரமான நிலப்பகுதியில் நிச்சயம் இருக்கும் அப்படின்ட்டு தான் ஒரு மைல் தூரம் நடந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க எதிர்பார்த்தது போலவே அங்கே குதிரையோட கால் தடம் ஒன்று இருக்குது. அதன் கூடவே ஒரு ஆளோட கால் தடமும். அந்த கால் தடத்தை பின்பற்றியே போகிறாங்க. அது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுது. அது என்ன இடம் அப்படின்னா அந்த வெள்ளி மின்னல் குதிரைக்கு எப்போதுமே போட்டியாக குதிரையை இறக்குபவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவருடைய தொழுவம் தான் அது. அந்த தொழுவத்துக்கு போய் நிற்கிறாங்க. அந்த தொழுவத்தில் ஒரு வயதானவன் வேலை செய்கிறான். ஆனால் அவனும் இவங்க கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேறான். அவங்கள எரித்து விடுவது போல பார்க்குறான். இந்த நேரத்தில் ஹோம்ஸ் வாட்சனை வெளியில் நிற்க வச்சுட்டு அந்த வயதானவன் கிட்ட போய் 20 நிமிடம் தனியாக பேசிட்டு வராரு. வெளியில் வரும்போது அவனோட முகமே மாறி இருந்துச்சு. ரொம்ப பவ்யமாக இருந்தான். சொல்கிறது எல்லாவற்றையும் செய்கிறதா சொன்னான். நிச்சயமாக நான் அந்த குதிரையை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் சொல்லும்போது கொண்டு வரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தான். இதையெல்லாம் பார்த்த வாட்சனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. அந்த வெள்ளி மின்னல் குதிரை இந்த தொழுவத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வாட்சனுக்கு ஆச்சரியம். காவல்துறை அதிகாரி தான் எல்லா தொழுவத்தையும் சோதனை போட்டுட்டாரே, இங்கேயும் தானே போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் போட்டாங்க, ஆனால் இவங்க அந்த குதிரைக்கு நிறத்தை மாற்றி வச்சுட்டாங்க, அதனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல வாட்சன் ஆச்சரியப்பட்டு போகிறாரு. எப்படி இந்த குதிரை இங்கே வந்திருக்கும் அப்படின்னு கேட்க, நான் நல்லா விசாரிச்சிட்டேன், அந்த வயதானவர் தான் அந்த குதிரையை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த வயதானவர் தன்னோட முதலாளிக்கு உன்னதமாக நடக்கிறக்காக அந்த குதிரையை மறைச்சி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்க முதலாளியோட குதிரை எப்போதுமே இந்த வெள்ளி மின்னல் குதிரைக்கு எதிராக தான் இருக்கும், ஆனால் தோற்று போயிடும். இந்த முறை வெள்ளி மின்னல் குதிரை பங்கெடுக்கலை அப்படின்னா நிச்சயமாக அந்த குதிரை தான் வெற்றி பெறும். அதனால தான் இந்த வெள்ளி மின்னல் குதிரையை இந்த தொழுவத்தில் நிறம் மாற்றி மறைச்சி வச்சிருக்கிறாரு இந்த முதியவர். இதை நான் பேசி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வாட்சன் ஆச்சரியமா, அவர்கிட்டயே குதிரையை விட்டுட்டு வந்துட்டீங்க, அவர் ஏதாவது செஞ்சிட மாட்டாரான்னு கேட்குறாரு. அதுக்கு வாட்சன் கிட்ட சிரித்தபடியே ஹோம்ஸ் பதில் சொல்கிறாரு. அவர் ரொம்ப பயந்துட்டாரு, நான் மிரட்டி வச்சுட்டு வந்திருக்கேன், அதனால் நிச்சயமாக குதிரையை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்குவார். சரியாக போட்டி நடக்கும்போது குதிரை அங்கே வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நடை போடுறாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் கர்னல் கோபத்தோடு இருக்கிறாருல்ல, அவரோட குதிரையை காணோன்னு அவர்கிட்ட போய்
நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் குதிரை நிச்சயமாக போட்டியில் பங்கெடுக்கும், அதுக்கு நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரியை பார்த்து, எனக்கு இன்னும் சில வேலைகள் லண்டனில் செய்ய வேண்டியிருக்கு, நான் இப்போ அங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல காவல்துறை அதிகாரி ஆச்சரியப்படுறாரு. நீங்கள் எந்த ஒரு வழக்கையும் தீர்க்காமல் கிளம்ப மாட்டீங்களே, இங்கே நீங்கள் குதிரை வந்துருன்னு சொல்கிறீங்க சரி, ஆனால் இறந்து போனவருடைய நிலைமையை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே, அவரை யார் கொண்டிருப்பாங்க, அந்த வாலிபனை வேற பிடிச்சு வச்சுருக்கோம், அவனுக்கான ஆதாரங்கள் பொய்யாகி போச்சுன்னா இந்த வழக்கை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹோம்ஸ் ஒரு பதில் சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க, அதுக்கான தீர்வும் கூடிய விரைவிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற வாட்சனுக்கு கூட ஆச்சரியம்தான். ஏன்னா குதிரையை பற்றிய தெளிவு அவருக்கு கிடைச்சிருச்சு. இந்த இறந்து போனவரை யார் கொன்றிருப்பாங்க, என்ன காரணத்திற்காக கொன்றிருப்பாங்கங்கிறது அவருக்கும் புரிப்படலை. வண்டியில் ஏறும்போது ஒரு பையன் வரான். ரயில் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறக்காக அந்த பையனை தான் ஏற்பாடு செஞ்சுருந்தாரு கர்னல். அந்த பையனும் அவரோட தொழுவத்தில் வேலை பார்ப்பவன் தான், ஆடுகளை மேய்ப்பவன். அவனை பார்த்து ஹோம்ஸ் ஒரு கேள்வியை கேட்டார். உன்னோட ஆடுகள் எல்லாம் நலமாக இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் 3 ஆடுகள் மட்டும் நல்லா தான் இருந்துச்சு, என்னன்னு தெரியல, கொஞ்ச காலமாக முடமாயிருச்சு, நடக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதையும் ஹோம்ஸ் சிரிச்சுக்கிறாரு. நான் நினச்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த கேள்வி அவர் ஏன் கேட்குறாருன்னு கர்னலுக்கு முதல்ல எரிச்சலாக வந்துச்சு. வாட்சனுக்கு கூட இந்த கேள்வி தேவையில்லாதது அப்படின்னு தான் பட்டுச்சு. அதுக்கப்புறமா கிளம்பி அவங்க ரயில் நிலையத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ரயில் பயணத்தின் மூலமாக அவங்க 2 பேரும் லண்டனை சென்று அடைகிறாங்க. ஒரு வார காலத்துக்கு அப்புறமா அந்த மிகப்பெரிய போட்டி நடக்குது. அதில் நிச்சயமாக அந்த கர்னலருடைய குதிரை பங்கு பெறும்னு ஹோம்ஸ் சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால் அந்த போட்டிக்கு அவரும் வந்திருந்தார். கர்னல் படபடப்பாக வந்து ஹோம்ஸ் கிட்ட, என்னோட குதிரை வந்துருன்னு சொன்னீங்க, இதுவரையிலும் வரலையே அப்படின்னு சொல்ல, நிச்சயமாக உங்களோட குதிரை பங்கு பெறும், அதற்கான ஆயத்த பணிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்ல போட்டி அறிவிப்பு பலகை வந்துச்சு. அதில் வெள்ளி மின்னல் குதிரை பங்கு பெறுகிறதுன்னு போட்டிருந்துச்சு. அதை பார்த்து அவருக்குமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அந்த குதிரை மீது பந்தயம் கட்டுறவங்க எல்லாமே அதிக அளவு பணத்தை பந்தயமாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆச்சரியத்தோடு அந்த கர்னல் தன்னோட குதிரையை எதிர்பார்த்து காத்திருந்தார். அங்கே ஒரு குதிரை வந்து சேர்ந்துச்சு. ஆனால் அந்த குதிரையை பார்த்தா வெள்ளி மின்னல் குதிரை மாதிரியே இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. ஹோம்ஸ் கிட்ட வந்து இது என்னோட குதிரையே இல்லை அப்படிங்கிறாரு. பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பந்தயம் முடியுது. வழக்கம் போல் அந்த வெள்ளி மின்னல் குதிரையே ஜெயிக்குது. இதை பார்த்த உடனே அந்த கர்னலுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் குதிரையோட நிறம்னு இன்னும் சந்தேகத்திலேயே இருக்க அதை ஒரு ரசாயனத்தை கொண்டு துடைக்கிறாரு. அந்த குதிரையோட முதுகு பகுதி வெண்ணிறமாகவே இருக்காது, கருமையாக தான் இருக்கும். அதற்கு வெண்மை நிறம் பூசப்பட்டிருக்கு. துடைச்சதுக்கு அப்புறமா தான் அந்த வெள்ளி மின்னல் குதிரை நல்லா பளபளப்பாக அங்கே வந்து நின்றுச்சு. அதை பார்த்த கர்னல் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாரு. ஹோம்ஸை இப்போது நம்புகிறாரு. நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் இதனுடைய பயிற்சியாளர் ஜான் எப்படி இறந்து போனாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ல, அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஹோம்ஸ் சிரிக்கிறாரு. என்னது, கண்டுபிடிச்சிட்டிங்களா, யார் அது அப்படின்னு கேட்க, உங்கள் பின்னாடி தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா குதிரை தான் நின்றுச்சு. குதிரையை பார்த்து, குதிரையா அப்படிங்கிறாரு. ஆமாம், குதிரை தான் அந்த ஜானை கொண்டு இருக்கு. அதுக்கு காரணம் இருக்குது. ஜான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பயிற்சியாளர்லாம் இல்லை. அவர் என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்காருன்னு நான் லண்டன் வந்து தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு மொத்த கதையையும் சொல்கிறாரு. அதாவது அவர் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த குதிரைக்கு உடல்நல குறைவு ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் அந்த மெல்லிய கத்தியை எடுத்துகிட்டு போயிருக்காரு. இன்னொரு கோட்பாடு கூட எனக்கு இடிச்சிச்சு. என்ன அப்படின்னா, ஆட்டிறைச்சியில் மயக்க மருந்து கலந்துருக்காங்க. வேறு எதில் மயக்க மருந்து கலந்தாலும் தெரிஞ்சிடும். ஆனால் இறைச்சி போன்ற விஷயங்களில் மயக்க மருந்தை கலந்தால் அவ்வளவு எளிதாக சுவையை மாற்றாது. அதை மிக சரியாக திட்டமிட்டது இந்த இறந்து போன ஜான் தான். ஏன்னா அவர் வீட்டில் தான் அன்று ஆட்டிறைச்சி தயார் பண்ணியிருக்காங்க. அப்படி தயார் பண்ணுறதை பற்றி விவாதித்தது அவரும் அவர் மனைவியும் தான். அவர் மனைவி அப்பாவிங்கிறத நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வீட்டில் துணி வாங்கினதற்கான பில் இருந்துச்சு. ரொம்ப விலை உயர்வான துணி. அதை யாரோ ஒரு பெண்ணுக்கு அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அது அவருடைய மனைவி இல்லைங்கிறது விசாரணையில் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கே அந்த ஆடையை நீங்கள் அணிஞ்சிருந்தீங்கன்னு சொல்லும்போது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அந்த ஆடையை யாருக்கு வாங்கி தந்திருக்கிறாருன்னு விசாரித்த போது அவருக்கு 2வதாக ஒரு மனைவி இருந்திருக்காங்க லண்டனில். அவங்களுக்கு நிறைய பணத்தை செலவு பண்ணியிருக்காரு. இந்த பண தேவைக்காக தான் அவர் இந்த வெள்ளி மின்னல் குதிரையை போட்டியில் பங்கெடுத்துக்க விடாமல் தடுத்து மற்றவங்க கிட்டேருந்து காசு வாங்கணும்னு நினச்சிருக்கிறாரு.
அதனால தான் அந்த வெள்ளி மின்னல் குதிரையை தனியாக கூட்டிகிட்டு போகிறக்காக ஆட்டிறைச்சியில் மயக்க மருந்தை கலந்துருக்கிறாரு. அந்த வேலைக்கார பையனுடைய சாப்பாட்டில் மட்டும். அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அவன் மயங்கி இருக்கிற நிலைமையில் இவர் வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம் கூட எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு. நாயை அவிழ்த்து விட்டான்னு சொன்னால அந்த பையன் அவிழ்த்து விட்ட நாய் அந்த குதிரையை கூட்டிகிட்டு போகிறவரை எதுவுமே செய்யல. இந்த நாய் விஷயம் கூட என்னை யோசிக்க வச்சுச்சு அப்படிங்கிறாரு ஹோம்ஸ். அட்டகாசமான அவருடைய யோசனைகளை பார்த்து அசந்து போயிருந்தாங்க அவங்க எல்லோரும். ஆமாம், நாய் அன்னைக்கு பெருசாக குறைச்சிருந்தா நிச்சயமாக மீதி இருக்கிற அந்த 2 பசங்களும் எந்திரிச்சு பார்த்துருப்பாங்கல்ல. வேலைக்கார பசங்க 2 பேருமே இந்த சத்தமும் கேட்கலன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு அவங்க எல்லோரும் பேசிக்கிறாங்க. இப்போ தெரியுதா ஏன் நான் லண்டன் வந்தேன்னு. லண்டனில் அந்த பில்லை விசாரித்தேன். அதுக்கப்புறமா இந்த கோட்பாடுகளை எல்லாம் சேர்த்து பார்த்தேன். கடைசியாக அதுதான் உண்மையும் ஆச்சு. இப்போது அந்த ஜான் என்ன பண்ணினாருன்னா குதிரையை தனியாக கூட்டிகிட்டு போயிருக்காரு. குதிரையோட கால் நரம்பை அறுத்து விட்டுட்டா அது கொஞ்ச காலத்திலேயே முடமாயிரும், நடக்க முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் போட்டியில் பங்கெடுத்துக்காது. வெள்ளி மின்னல் குதிரை பங்கெடுத்துக்கலைன்னா பல குதிரைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் இவர் பணம் வாங்கிடலாம். இதையெல்லாம் கண்டுபிடிச்சி தான் நான் அவர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அந்த காலை அறுக்கிறதுக்காக தான் மெழுகுவர்த்தியை பயன்படுத்தியிருக்காரு. அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை பார்த்த உடனே குதிரை மிரண்டிருக்கு. கத்தியோடு அவர் பக்கத்தில் வரும்போது அவரோட முகத்தில் ஓங்கி உதை விட்டுருக்கு. அந்த உதையின் காரணமாக அவர் கொன்றிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்கணும். அப்படி உருண்டு வரும்போது அவர் கையில் இருந்த கத்தி அவருடைய தொடையை கீறி இருக்கணும். இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. அவர் கையில் அந்த கழுத்துப்பட்டை துணி எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட அனுமானத்தை வைத்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த குதிரைக்கு தசைநார் அறுவை சிகிச்சைக்காக அவர் கத்தியை எடுத்துக்கிட்டு போன போது ஏதாவது காயத்துக்கு கட்டுப்போட துணியை தேடியிருப்பார். அப்போ தான் அந்த வாலிபன் விட்டுட்டு போன அந்த கழுத்துப்பட்டை துணி அவர் கண்ணில் பட்டிருக்கும். அதனால் அதை எடுத்துக்கிட்டு அங்கே போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். அங்கே இருந்த எல்லோருக்குமே இப்போ தான் உண்மை புரியுது. இப்போ அவர் இன்னொரு விளக்கத்தையும் தராரு. இறந்து போன பயிற்சியாளரான ஜான் எடுத்த உடனே குதிரை கிட்ட இந்த வேலையை காட்டலை. தொழுவத்தில் இருந்த ஆடுகள் கிட்ட தான் காட்டியிருக்காரு. ஆடுகளோட காலில் தசைநார் அறுத்து விட்டுருக்காரு. அதனால் ஆடுகள் 3 முடமாயிருச்சு. அன்னைக்கு நான் அந்த ஆட்டு தொழுவத்தில் இருக்கிற பையன்கிட்ட விசாரிச்சேன் இல்லையா அப்படிங்க கர்னலுக்கும் வாட்சனுக்கும் அப்போ தான் புரியுது. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போது அவர் அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு தான் குதிரையோட கால் தசைநாரை அறுத்தெடுக்க அவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் குதிரை தற்காப்புக்காக அவரை எட்டி உதைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த குதிரை முதலாளியான கர்னலுக்கு இன்னொரு சந்தேகம். அப்போது குதிரை இவ்வளவு காலமாக யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு கேட்க ஹோம்ஸ் சிரித்தபடி, உங்கள் பக்கத்து தொழுவத்தில் இருக்கிற யார்கிட்டையாவது தான் இருந்திருக்கும், பாதுகாப்பாக அவங்க தான் வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சிரித்தபடி கிளம்பிட்டார். அவங்க அந்த குதிரையை எதற்காக மறைச்சி வச்சாங்க அப்படிங்கிற உண்மை நிலவரத்தை அவர் சொல்லவே இல்லை. அது இப்போது தேவையும் இல்லைன்னு அவர் நினச்சார். இப்படி வழக்கை சுலபமாக முடிச்சுட்டு அங்கிருந்து வெற்றி புன்னகையோடு கிளம்பினார் ஹோம்ஸ். அவர் கூடவே வாட்சனும் கிளம்பினார். மீண்டும் ஒரு நல்ல வழக்கோடு சந்திப்போம். நன்றி.